குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். குழந்தைகளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஏஜ்லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மைல்ஸ்டோன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏஜில் தவழ ஆரம்பிக்கணும், இந்த ஏஜில் நடக்கணும், இந்த ஏஜில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு க்ரோத் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்த்தியான ஃபுட் தான் நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு டவுட் பெருசாக எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு 1.5 வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாலிட் ஃபுட், திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 7th மந்த்லேருந்தே குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது பேசிக்காக சில ஃபுட்ஸ் நம்ம கொடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் எல்லாம் இந்தந்த ஃபுட்டு குழந்தைக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் 1 வயது வரைக்குமாவது தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி 7 மாதத்துலேருந்து, ஸோ குழந்தை பிறந்து 7வது மாதத்துலேருந்தே நம்ம திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது தான் அடுத்த குழந்தைகளுக்கு தசைகள் வலிமையாக இருக்கும், எலும்புகளோட வளர்ச்சி அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ போன்ஸ் எல்லாமே யூனியன் ஆகிறதுக்கு, ஸோ குழந்தை பிறக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே க்ரோத் ஆகி யூனியன் ஆகும்பொழுது தான் ஒரு முழு எலும்பாக முதுகு தண்டுவடம், தொடை எலும்பு, உடலில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளுமே அதுக்கப்புறம் தான் ஜாயிண்ட் ஆகுது. இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரியான சத்தான உணவுகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ 7வது மாதத்துலேருந்தே சத்தான உணவு அப்படின்னு எடுக்கும்பொழுது கேழ்வரகு எல்லாருமே கஞ்சியாக குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போது 7 மாதத்துலேருந்து 1.5 வயது வரைக்கும் கேழ்வரகை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். கேழ்வரகு, ராகி, இதனோட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் ராகி மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வயதுக்கு அப்புறம் நான் சொல்கிற மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகு நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் இதை நல்லா தண்ணீரில் ஊற வச்சிடணும். கேழ்வரகு நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 hours அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற துணியில், காட்டன் கிளாத்தில் இந்த கேழ்வரகை முடிக்கட்டி தொங்க விட்டுணும். முளை கட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ முளை கட்டிய இந்த கேழ்வரகை வெயிலில் நல்லா உலர்த்தி ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த ஃபைன் பவுட்ரு தான் நம்ம 7 மாத குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுதுன்னா தண்ணி விட்டு கலந்துடணும். ஸோ கலந்துட்டு அது மேற்பக்கமாக மேலாப்பில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் வடித்து எடுத்து அதை கஞ்சியாக நம்ம செஞ்சு குடிக்கணும். அது குழந்தைகளுக்கு அடியில் கொஞ்சம் திப்பி மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா, அது டைஜஷன் ஆகாது. அதனால் மேல் பக்கத்தில் மட்டும் இருக்கக்கூடிய தண்ணியை வடித்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, நெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் செமி சாலிடாக கஞ்சி ரெடி பண்ணி கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். 7 மாதத்துலேருந்து இதை ரெகுலராக கொடுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இதை ரெகுலராக ஒரு 1 வயது 1.5 வயது வரைக்குமே தினம்தோறும் இதை கொடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைகள் அந்த தவழ ஆரம்பிக்கும்போது மசில்ஸ், போன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். 1.5 வயதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு 5-6 வயது வரைக்குமே இந்த சத்து மாவு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அதே மாதிரி கேழ்வரகு தான். ஸோ கேழ்வரகு அப்படின்னு சொல்கிறது 1 கப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இதில் பாதி கப் அளவுக்கு கம்பு எடுக்கணும். ஸோ கம்பு அப்படின்னு சொல்கிறது எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு துணையாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 1/2 கப், அரை கப் அளவு கம்பு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அரை கப் அளவு பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் சில சீட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம், சில விதைகள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி மற்றும் வேர்க்கடலை. ஸோ இது எல்லாமே நம்ம இதனோட சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நம்ம 1 கப் அளவு ராகி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் 1 கப் அளவு நேந்திரம் வாழை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சேர்க்கணுங்க. பொதுவாகவே நிறைய பேர் வீட்டில் இந்த நேந்திரம் வாழை மட்டுமே பவுடராக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் வலிமையாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவுடரை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சேர்த்துக்கணும். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம பவுடரை நல்ல ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிடணும். ஸோ குழந்தைகளுக்கு இது கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணும்பொழுது டெய்லி காலையில் இதை கொடுத்துட்டு வரலாம். இதோட கொஞ்சம் பால் சேர்த்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் நெய்,
அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன், கால்சியம், அயன் இது எல்லாமே இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க, 2 வயது ஆகுது, சரியாக மோஷன் போகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சி நம்ம டெய்லி ரெகுலராக கொடுக்கும்பொழுது அந்த ஃபைபர் கண்டனால ஈஸியாக குழந்தைகள் மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. அண்டர் வெயிட்டில் இருக்காங்க, குழந்தை நடக்கும்போதே கீழே அடிக்கடி விழுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, குழந்தை ஒல்லியாகவே இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. அடிக்கடி ஃபீவர், கோல்டு, காஃப், இம்யூனிட்டியே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கஞ்சி பவுடரை, ஹெல்த் மிக்ஸை டெய்லி ரெகுலராக குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த கஞ்சி டெய்லி காலையில் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாங்க. ஒரு 10 வயது 15 வயது இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். பர்டிகுலராக குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ரெடி பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், ஒரு 1/2 கிளாஸ் மில்க், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் இதனோட சேர்த்துக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ இந்த கஞ்சி ஹெல்த் மிக்ஸை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே வரலாம். டெய்லி நம்ம கஞ்சி கொடுக்கறதும் குழந்தைகளுக்கு போர் அடிக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபார்மில் இந்த பவுடர் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் இனிப்பு சேர்த்து, வெல்லம் சேர்த்து, நெய் சேர்த்து, இல்லை வெள்ளை பாகு சேர்த்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இதை நம்ம கொடுக்கணுன்னாலும் இதனோட சேர்த்து கொடுக்கலாங்க. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக நான் சொன்னது இந்த நேந்திரம் வாழை பவுடர் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த நேந்திரம் வாழை அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளுக்கு அந்த போன்ஸ் மற்றும் நம்மளுடைய தசைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொடர்ந்து இந்த ஹெல்த் மிக்ஸை குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும், ஒரு சிலர் வந்து வயதானவர்கள் இருப்பாங்க வீட்டில் இல்லைங்களா, சரியாக டைஜஷன் ஆகலை, எனக்கு எந்த ஃபுட்டு எடுத்தாலும் இன்டைஜஷன் இருக்குது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது அப்படின்னு வயதானவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குமே இதை கொடுக்கலாங்க. ஒரு சிலருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆடட், நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுலேயுமே நிறைய நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. ஸோ சத்து மாவு அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே பேர்லேயே இருக்குது பாருங்கள், எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடியது தான். ஸோ ஈவினிங் டைமில் இது லட்டு மாதிரி கொடுக்கலாம், இல்லை இந்த மாவே லைட்டாக தண்ணீர் தெளித்து நம்ம ஆவியில் வேக வச்சு தேங்காய் துருவல், வெல்லம் இது எல்லாமே சேர்த்து புட்டு மாதிரியும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ ரெகுலராக இந்த சத்து மாவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் அதிகமான சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.